ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ ஒரு 3-4 டேஸாக இந்த ரொட்டீன் மார்னிங் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் வார்ம் வாட்டரில் இந்த ஹனி அப்புறம் வந்து ஜீரகத்தூள் போட்டு குடிக்கிறது, அது டைஜஷன் வந்துட்டு ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. அப்புறம் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து உப்புமா. இது நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது, பட் எனக்கு இது வந்து ரொம்ப ஃபேவரட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அண்ட் மிட் மார்னிங்கில் ஒரு இளநீ குடிச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் கோயம்புத்தூரில் பயங்கர ஹீட்டு. அண்ட் இந்த லிப் பாம் வந்துட்டு ஒரு கஸ்டமருக்கு டின்ட் இல்லாமல் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தேன். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே லஞ்சுக்கு ப்ரிப்பரேஷன். இன்றைக்கி வந்து 2 கறி ரெடி பண்ணோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இந்த தேங்காய் துருவுற வேலை இதை வந்து சீக்கிரமாக முடித்தா தான் ஒரு பெரிய வேலை முடித்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பண்ணிடலாம் அப்படின்னு இதை செஞ்சிட்ருக்கேன். இப்போ நான் வந்து லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா சீக்கிரமாக லஞ்ச் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும், அது பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கும். அதனால் இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா எங்களோட குட்டி கார்டன்லேருந்து கிடச்சிது. என்னதான் குட்டி கார்டனாக இருந்தாலுமே அதுலேருந்து கிடைக்கிற ஒரு பொருளுமே ரொம்ப ஸ்பெஷல் தான் நமக்கு. அண்ட் மசாலாவில் போடும்போது இதோட அரோமா சொல்லவே வேண்டாம், ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது என்னோடய குட்டி பையனோட டெய்லி ரொட்டீன். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவான், கலரிங்னு இல்லை ஏதோ ஒன்று. அண்ட் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனை வந்து நம்ம நடுவில் வந்து பார்த்துக்கணும். அப்போ தான் அவர் கரெக்டாக பண்ணுவார். அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இந்த ஜுவல்லரி வந்து நான் மீஷோலேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அண்டு மீஷோ வந்துட்டு ப்ரைஸ் வைஸ் ஓகே, இந்த ஜுவல்லரி ரொம்பவே ஓகே தான். அண்ட் இதோட இயரிங்ஸ் தான் இது. அண்ட் இங்கே நான் வந்துட்டு க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி டோர் க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஏதாவது மிரர்ஸ், அப்புறம் டேபிள் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மெயினாக நம்ம ட்ரெஸ் ஏதாவது அயர்ன் பண்ணுறோன்னா அது வெட் பண்ணுறதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ரோஸ்மெரி ஆன்டி ஹேர் ஃபால் கண்டிஷ்னர். இது வந்துட்டு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்குது ஆஃப்டர் ஹேர் வாஷ். அண்ட் இது வந்து நல்லா மாய்ஸ்சர்டாக வச்சுக்குது. இதோட ஃப்ராக்ரன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் இதை வந்துட்டு மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மீஷோவில் இப்போ இதோட காம்போ போயிட்டுருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இப்போ நம்ம லன்ச் சாப்பிட வந்தாச்சு. லஞ்சுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் இன்றைக்கி மட்டன் சாப்ஸ் அண்ட் அவரைக்காய் பொரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆஃப்டர் லன்ச் வந்துட்டு இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணவே முடியறதில்ல. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த புக் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாட்லர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.